இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நேற்று நடந்தது. மெரினாவில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து நம்ம மெரினாவை நோக்கி வந்து படையெடுத்தோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து விராட் கோலி விளையாடுறாரு அப்படின்றது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபார்மில் இல்லாத விராட் கோலி வந்து பாகிஸ்தானோட ஆட ஆரம்பித்தார் அப்படின்னா ஃபார்முக்கு வந்துடுவார். அந்த மாதிரி தான் வந்து நிறையா டைம் வந்து நடந்துகிட்ருக்கு. விராட் கோலியை வந்து ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. விராட் கோலிக்கு எப்படி வந்து இங்கே ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால தான் அவங்க கூட வந்து பாகிஸ்தானில் வந்து இந்திய அணி விளையாடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் அணியில் அதிகபட்சமாக ஷஹீல் 62 ரன்கள் அடித்தார். கேப்டன் ரிஷ்வான் 46 ரன்கள் அடித்தார். குஸ்தில் 38 ரன்கள் அடித்தாங்க. இவங்களோட உதவியில் 241 ரன்கள் பாகிஸ்தான் அணி எடுத்தாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி ஆரம்பித்தார். ஆனால் வந்து அஃப்ரீடோ பாலில் வந்து ஒரு செம்மையான பாலுக்கு வந்து போல்ட் ஆகிட்டார். செம்ம யாக்கர்னு சொல்லலாம். 20 ரன்கள் அடித்து அவுட் ஆகிட்டார். தன்னோட சிக்ஸர் சாதனை, அதாவது கிறிஸ்கெயிலோட சிக்ஸர் சாதனையை முறியடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு சிக்ஸ் தான் தேவைப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவுட் ஆகிட்டது தான் ஒரு சோகமாக இருக்குது இந்த மேட்ச்சில். அடுத்து கில்லோட ஜோடி சேர்ந்த விராட் கோலி வந்து ரொம்ப பொறுமையாகவே ஆடிட்டு இருந்தார். கில் வந்து சிறப்பாக ஆடி வந்து 46 ரன்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு செமையான ஸ்பின் டெலிவரியில் வந்துட்டு போல்ட் ஆகிட்டார். ஸோ அதில் வந்து பாகிஸ்தான் வீரர் கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன்றது வந்து பெரிய அளவில் வந்து ட்ரோலில் சிக்கியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அண்டு விராட் கோலி இவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே சூப்பராக விளையாண்டு அதை நோக்கி ரொம்ப சீக்கிரமாகவே அழைச்சிட்டு போனாங்க. அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் 56 ரன்கள் அவுட் ஆகிட்டார். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் மறுபக்கம் நங்கூரமாக நின்று விராட் கோலி வந்து அரை சதமும் கடந்து சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அவர் சதம் கிடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில் அடுத்ததாக வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்ப அதிரடியாக ஆட ஆரம்பித்தார். இப்படி ஆடினா கோலி சதம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில் ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆகிட்டார். ரசிகர்கள்லாம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. கடைசியாக கோலி 4 அடித்து சதம் அடித்தார். ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா வந்துட்டு கோலி வந்து சதம் அடிக்கணும், ஃபார்முக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கேப்டன் கம்பீரோட எண்ணம் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நல்லா ஆடிட்டு இருந்த நேரத்தில் வந்து ஹர்திக் பாண்டியா சம்மந்தமே இல்லாமல் ஹர்திக் பாண்டியா இறக்கி விட்டார். ஒரு வேளை வந்து சீக்கிரம் வந்து மேட்சை முடிக்கணும் அப்படின்றதுக்காக. அந்தளவுக்கு வந்து இதில் வந்து நெட் ரன் ரேட் பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்றதும் தெரியல. அந்த சமயத்தில் வந்து அக்ஷர் பட்டேல் அல்லது KL ராகுல் இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து இறங்கியிருக்கலாம். ஆனால் ஹர்திக் பாண்டியாவை வந்து இறக்கி விட்டு அவர் வந்து எடுத்தோடனே வந்து ரொம்ப அதிரடி ஆட ஆரம்பித்தார். 28 ரன்கள் தான் இருந்தது வெற்றி பெறுறதுக்கு. கோலிக்கு வந்து 14 ரன்கள் தேவைப்பட்டது சதம் அடிக்கிறதுக்கு. ஆனால் இவர் வந்த வேகத்தில் அடிக்கிறத பார்த்தா இவரே 28 ரன்களையும் அடிச்சிடுவார் போல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வேகத்தில் வந்து ஆடிட்டு இருந்தார். நல்ல வேலையாக வந்து வந்த வேகத்திலே கொஞ்சம் நேரத்தில் 2-3 பாலில் வந்து அவுட் ஆகிட்டார். 8 ரன்களில் ஹர்திக் பாண்டியா. அந்த சமயத்தில் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஓரளவு நிதானமாக ஆடி கோலியும் 100 அடிக்கிறதுக்கு உதவி புரிஞ்சார். அப்போ கூட அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. எங்கே பால் வந்து எஜாய் 4 போயிடுச்சுன்னா அவர் செஞ்சுரி அடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கான்சியஸாகவே ஆடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தனிநபரோட மைல் ஸ்டோன் அதுக்காக வந்து டீம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த சமயத்தில் வந்துட்டு அதிகமான வந்து ரன்னு தேவைப்படுது, பால் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கலாம். இல்லை விக்கெட்டுகள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த விக்கெட்டுகளும் நிறையா இருக்குது, பாலும் நிறையா இருக்குது. ஸோ ஓரளவு வந்து 1-2 ஓவர்களில் நம்ம வந்து மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு வீரர் வந்து 90கள் கிட்ட இருக்கிறாரு. அப்படின்னுக்கும் போது அவர் வந்து ரொம்ப நாளாக ஃபார்மின்றி தவிக்கிறாரு. அவர் ஒரு முக்கியமான பிளேயரு, வேர்ல்டுலே பெஸ்ட் பிளேயரு. ஸோ அவர் வந்து அந்த 100ன்றது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும். அது வந்து இந்திய அணிக்கும் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான மேட்ச்சில் வந்து எப்படி T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்துட்டு ஒரு 70+ வந்து அடித்து இந்திய அணி வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் விராட் கோலி. அது போல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து முக்கியமான மேட்சஸில், ஃபைனல் மேட்சஸில் வந்துட்டு அவரோட பங்களிப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இந்த 100 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காகத்தான் வந்து ஹர்திக் பாண்டியாவை முன்னாடி இறக்கி விட்டாரா கம்பீர் அப்படின்ற மாதிரியும் வந்து பேச்சு எழுது. ஏன்னா ரோஹித் சர்மா கூட அப்போ வந்து சைகையில் வந்துட்டு 6 அடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து கோலி வந்துட்டு நான் இருக்கேன் கவலைப்படாத நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செய்கையில் சொல்லியிருந்தார். பட் அந்த மாதிரி தான் நமக்கு புரிஞ்சுது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே நல்ல ஒரு சிங்க் இருக்குது. அது வந்து இந்திய அணிக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன்.
ஸோ கோச் வந்து கொஞ்சம் இந்திய அணியில் ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இந்திய அணி வந்து அபார வெற்றி பெற்று சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து 3-3 அப்படின்ற ஒரு ஹெட் டு ஹெட்டுக்கு சமன் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இந்தியா தான் ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க 50 ஓவரில். அதில் வந்துட்டு பாகிஸ்தான் இதுவரையும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ணதில்லை. T20 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க. மற்றதெல்லாம் வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 7-1 அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதில் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து 3-3 அப்படின்னு சொல்லிட்டு சமன் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் போன தடவை வந்து ஃபைனலில் வந்துட்டு 2017 நம்மளை வின் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான். ஸோ அதுக்கு ஒரு பதிலடி தர விதமாக வந்து இந்த தடவை நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயாச்சு. ஆனால் யார் கூட விளையாடுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து நியூசிலாந்து பங்களாதேஷ் மேட்ச்லேயும் வந்துட்டு நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாந்தும் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இந்தியாவும் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேருமே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர் டீமில் வந்து யார் யார் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து செமிஃபைனலோட சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம், இந்திய அணி வந்து கண்டிப்பாக செமிஃபைனலையும் வின் பண்ணி ஃபைனலுக்கு போவோம், ஃபைனலையும் வின் பண்ணி கப்பு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.